விவசாயி கதை. ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தார் விவசாயி முருகன். அவருடைய வாழ்க்கை முழுவதும் விவசாயம்தான். தன் நிலத்தில் கடுமையாக உழைத்து, விதைத்து, நீர் பாய்ச்சி அறுவடை செய்து வந்தார். ஆனால் அதிர்ஷ்டம் அவருக்கு துணையாக இருக்கவில்லை. சில வருடங்கள் மழை பெய்யாமல் வறட்சி நிலவியது. சில வருடங்கள் வெள்ளம் வந்து பயிர்களை அழித்தது. சில வருடங்கள் பூச்சிகள் தாக்கி பயிர்களை கெடுத்தது. இப்படி பல சவால்களை சந்தித்தாலும் முருகன் தளரவில்லை. மீண்டும் மீண்டும் விதைத்து, உழைத்து, நம்பிக்கையுடன் காத்திருந்தார். ஒரு வருடம் மழை பொய்த்து விட்டது. நிலம் வறண்டு போனது. முருகனின் மனம் கலங்கியது. ஆனால் அவர் துவண்டு போகவில்லை. தனது அனுபவத்தைக் கொண்டு மழை நீர் சேகரிக்கும் குளத்தை தோண்டினார். மழை பெய்யும் போது மழை நீரை சேகரித்து வைத்தார். அடுத்த வருடம் வறட்சி ஏற்பட்ட போதும் தனது குளத்தில் இருந்து நீர் எடுத்து பயிர்களுக்கு பாய்ச்சினார். அந்த வருடம் நல்ல விளைச்சல் கிடைத்தது. முருகனின் செயலை பார்த்து கிராம மக்கள் மகிழ்ந்தனர். அவரும் தனது அனுபவத்தை மற்ற விவசாயிகளுடன் பகிர்ந்து கொண்டார். அனைவரும் ஒன்று சேர்ந்து மழை நீர் சேகரிக்கும் திட்டங்களை செயல்படுத்தினர். இதனால் கிராமத்தில் வறட்சியின் தாக்கம் குறைந்தது. விவசாயிகள் நல்ல வாழ்வு வாழத் தொடங்கினர். கதை விளக்கம். விவசாயத்தின் முக்கியத்துவம். இந்த கதை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. விவசாயிகள் உழைப்பின் மூலம் உணவு உற்பத்தி செய்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றனர். சவால்களை எதிர்கொள்ளுதல். விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். இயற்கை சீற்றங்கள், பூச்சி தாக்குதல் போன்றவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றன. ஆனால் விவசாயிகள் தளராமல் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். புதுமையான முறைகள். விவசாயத்தில் புதுமையான முறைகளை கையாள வேண்டும். மழைநீர் சேகரிப்பு போன்ற முறைகள் வறட்சியை தடுத்து விவசாயிகளுக்கு உதவுகின்றன. ஒற்றுமை. ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட்டதால் வறட்சியின் தாக்கத்தை குறைக்க முடிந்தது. குறிப்பு: இந்த கதை ஒரு சிறு கதை மட்டுமே. விவசாயிகளின் வாழ்க்கை மற்றும் சவால்கள் மிகவும் சிக்கலானவை. அரசு மற்றும் சமூகம் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும்.